ஜெயரிகி பதிப்பகத்தின் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஜெயரிகி பதிப்பகத்தில் என்னுடைய நாவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது மூலமாக ஜெயரிகி பதிப்பகத்தை அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இருந்தாலும் சேனல் வெளியாகி இருக்கிறது இப்போ தான் தெரியும். ஜெயரிகி உரிமையாளர் பொள்ளாச்சி வந்திருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேட்டி நேர்காணல் எடுக்க வெளியே இருக்கிறது தெரியும். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு சேனலுக்கு. என்னுடைய பெயர் ஷாராஜ். சொந்த ஊர் கேரளா, அங்கே பூர்வீகம் அங்கே தான். இங்கே பொள்ளாச்சிக்கு பக்கம் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய, கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய வேலந்தாவளம் என்கிற ஒரு பகுதி இருக்குது. கோவையிலிருந்து பாலக்காடு போகிறதுக்கு 2 வழித்தடம் இருக்குது. ஒன்று பிரபலமான வாளையார் வழித்தடம், அது பார்டரில் இருக்கிறது. இன்னொன்று வேலந்தாவளம். அந்த வேலந்தாவளத்துக்கு பக்கமாக இருக்கிற ஊர் ஒரு வேலப்பதிங்கிற கிராமம். அங்கே தான் எங்களுடைய சொந்த ஊர். அங்கேருந்து பொள்ளாச்சி பக்கம்தான், ஒரு 25 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு, கேரளா அப்படிங்கிறதுனால நான் படித்ததெல்லாம் தமிழ் தான். பார்டர் தாண்டி தமிழ்நாட்டில் எல்லை கோட்டின் மீதே இருந்தோன்னு சொல்லலாம் எங்கள் ஊர், அந்த மாதிரி. அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் மலையாளிகள் இருந்தாலும் வீட்டில் பேசுகிறது தமிழ். ஏன்னா ரொம்ப காலம் முன்னாடி அங்கே வந்துட்டாங்க, பேசுகிறது தமிழ். அப்புறம் நாங்கள் படித்தது, நானும் என்னோடய சகோதரர்கள் எல்லாருமே படித்தது தமிழ் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்ல எல்லாம் அங்கேயே தமிழ் பள்ளிகளும் இருக்கும், பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகளும் எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே நான் படித்தது, நாங்கள் எல்லாருமே படித்தது அந்த பார்டர் தாண்டி எல்லை பகுதியில் ஒட்டி இருக்கிற தமிழக பள்ளிகளில் தான் படித்தோம். பள்ளிக்கல்வி மட்டும்தான் நான் முடித்தது. அதற்கு பிறகு ஒரு 17 வயதிலிருந்து எழுத்துத்துறைக்கு வந்துட்டேன். ஓவியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். தொழில்துறை ஓவியராக, இந்த சைன் போர்டு, பேனர் இதெல்லாம் எழுதுகிற வேலை, அது தொழிலுக்கு அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதோட எழுத்து பணிகளும் இருந்தது. 90களிலிருந்து எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு 35 ஆண்டு காலம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சிறுகதை தொகுப்புகள் ஒரு 7 தொகுப்புகள் இதுவரை வெளியாகிருக்கு. ஒரு 6 நாவல்கள் வெளியாகி இருக்கு. சிறார் தொகுப்புகள், சிறார் கதைகள் ஒரு 4 தொகுப்பு, ஒரு மொழிபெயர்ப்பு, 2 கவிதை தொகுப்பு, இதெல்லாம் நான் இதுவரை பண்ணியிருக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எழுத்துத்துறைக்கு வந்த நோக்கம் என்ன? அது தற்செயலாக வந்த ஒன்று, அப்படிதான். நோக்கத்தோடு வரல, வந்ததுக்கு பிறகு நோக்கம் இருந்திருக்கும். அதுவுமே ரொம்ப லேட்டாக தான் எனக்கு நோக்கம் ஆச்சு. அதை சொல்லி ஆகணும் முக்கியமாக. அது என்னென்னா, நான் வந்தேன் என்னுடைய நோக்கங்கிறத விட இப்போ எழுதக்கூடியவங்களுக்காக அதை சொல்லணும், நோக்கத்தோடு இருங்கள்னு சொல்கிறதுக்காக. என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்லணும்னா, எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வந்தேன். வெகு காலமாக எந்த நோக்கமும் இல்லாமல் தான் எழுதிட்டு இருந்தேன். அதுதான் நான் செய்த மாபெரும் தவறு. அதுக்காகத்தான் அந்த தவறை செஞ்சிடாதீங்க யாரும். இப்போ எழுத வரவங்க அப்படி இல்லை, பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு வராங்க. முதல்ல எங்கள் காலகட்டங்களெல்லாம் அப்படி இல்லை, லட்சியத்தோடு வந்தவங்களெல்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கும். இப்போ எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எழுத தெரிஞ்சிச்சு, எழுதுனேன், அப்படி தான். நான் பொள்ளாச்சியில் இருந்தபோது இங்கே தான் நான் எழுத்தாளனாக உருவானது பொள்ளாச்சி தான். ஓவியனாக உருவானது, தொழில்துறை ஓவியனாக உருவானது இது இங்கே தான், பொள்ளாச்சி. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய 2வது சொந்த ஊர் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லுவேன். அப்போது சின்ன வயசுலேருந்து, அதாவது எழுத வந்த ஒரு 17 வயசு அந்த காலகட்டங்களிலிருந்து பொள்ளாச்சி அடிக்கடி வர்றது புழங்குறது எல்லாமே இருக்கும். எனக்கு இலக்கியம் பரிச்சயமானதும் இங்கே தான், இலக்கியத்துக்கு நான் பரிச்சயமானதும் இங்கே தான். அப்போ நண்பர்கள் மூலமாக தற்செயலாக எழுத்து, இது வாசிப்பு இதெல்லாம் பழக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து இந்த கவிதைன்னு நம்பினதுக்கு இருக்கிற வழக்கம் இருந்தது. அப்புறம் இங்கே தான் அப்படி இது கவிதை அல்ல அப்படின்னு தெரிய வந்து, நண்பர்கள் மூலமாக எல்லாம் தெரிய வந்து, அது சொல்லணும். இப்போ இங்கே பொள்ளாச்சியில் உடுமலை ரோட்டில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா மின்னகர் அப்படின்னு, அங்கே நண்பர் சரசுராம், அப்புறம் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் தான் நான் எழுத்துக்கு வர காரணம். அவங்க அப்போ கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. கையெழுத்து பத்திரிகை நல்ல தடிமனாக இருக்கும். மேப்லே தாளில் பெரிய அளவில் ஒரு A4 சைஸோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தாளில் கதை, கவிதைகள், நண்பர்களோடு அவங்களோடதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அது இப்போது காலேஜுக்கெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அவங்க பைண்ட் பண்ணி இருக்கிறது அதை பார்த்தோம்னா ரொம்ப அழகான கையெழுத்தில் எழுதி ஓவியர்கள் வரைவாங்க. இப்போ இங்கே இருக்க நண்பர்கள் எல்லாம், நானும் கூட வரைஞ்சிருக்கேன். அப்படி வரைஞ்சி அப்படி பண்ணுவாங்க. அது ஒரே ஒரு பிரதியாக இருக்கும். அந்த பிரதி ஒரு 100 பக்கம் 150 பக்கம் வரலாம் மொத்த பக்கம். அது ரவுண்டு போடுவாங்க. இந்த இதில் தயாரிக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும், 4 மாதம் 5 மாதமெல்லாம் கூட ஆகலாம். அப்படி உழைச்சி பண்ணணும் நம்ம எழுத்தாளர்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டங்கள் அப்படியெல்லாம் நினச்ச உடனே எழுதிட முடியாது, பிரசுரம் ஆகாது, இந்த மாதிரி இணையமெல்லாம் இல்லாத காலகட்டம் அது. நாங்களும் புதுசானாலும் அவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தோம் அந்த பத்திரிகையில் வெளியிட்டிருக்கு. அப்போ அதில் பின்னாடி பக்கங்கள் வெறுமையான பக்கங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் வாசகர்கள் கருத்துக்களை எழுதுறதுக்காக. அப்படி அது ரவுண்டு போய் முடிச்சுட்டு வரும். அப்போ அது ரவுண்டில் சுற்றிட்டு இருக்கும். எப்போ வந்து திரும்ப வந்து சேருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அடுத்த சில மாதங்கள் கழித்து அடுத்த இதழ் அப்படி நடும். கீதம் அப்படிங்கிற ஒரு பேர் தலைப்பில் தான் அந்த இதழ் பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்படி அந்த நண்பர்கள் தான் எனக்கு அறிமுகமானது, இலக்கியத்தை அறிமுகப்படுத்தினதுமெல்லாம் இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அவங்க நான் கவிதை எழுதினதை பார்த்து அவங்க முதல்ல அறிமுகமான போது அவங்களுடைய கவிதை கேட்டேன், கொடுத்தாங்க. ஒரு 10 கவிதைகளுக்குள்ள இருக்கலாமா, அவ்வளோதான். அது அவங்க 2 பேரும் சேர்ந்து மீரா கீதம் அப்படிங்கிற பேர்ல எழுதிட்டு இருந்தாங்க. மீனாட்சி சுந்தரம்ல இருந்து மீ, ராம்குமார்ல இருந்து ராம் எடுத்து மீரா. அப்ப கீதம்ங்கிற பேர்ல இவங்க அந்த இதழ் நடத்தினால அந்த கீதம் சேர்த்து மீரா கீதம் அப்படின்னு சொல்லிட்டு கீதம் கீதம்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இத்து போட்டு கீதம்னு வரும் அப்படி. அப்போ அவங்க ஒரு 10 கவிதை கொடுத்தாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, சரி உங்களோட கவிதை கொடுங்கன்னா நான் ஒரு நோட்டு தூக்கி போய் கொடுத்துட்டேன். அப்புறம் அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, இதெல்லாம் கவிதையே கிடையாது. இப்போ எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன மேத்தா வைரமுத்து இதெல்லாம் படிச்சுட்டு கவிதை எழுத வந்தீங்களா? தெரியல, மிரண்ட பார்த்து எனக்கு தெரியல. என்ன கவிஞர்கள் பேர் பார்த்து படிக்கிற வழக்கம். அதில் என்னன்னா, நான் இருந்த கிராமப்புறம், அது வர எனக்கு இந்த பேர்களெல்லாம் எதுவுமே தெரியும். எழுத்தாளர்கள் பேர் எதுவுமே தெரியாது, கவிஞர்களோ எழுத்தாளர் பேரே தெரியாது. கிடைக்கிற புத்தகங்களை வாசிப்பேன், அவ்வளோதான். இதெல்லாம் பேர்கள், எழுத்தாளர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் கூட தெரியாது. 17 வயசு, அப்போ என்ன தெரியும்? நான் ரொம்ப வரப்பட்டிக்காடு, அங்கே புத்தகங்கள் கிடைக்காது. எங்கள் அப்பா எங்கேயாவது வெளியூர் போகும்போது வாங்கிட்டு வரும், அவ்வளோதான். அதில் படிப்போம். இல்லாட்டி ராணி புத்தகம் எங்கேயாவது படிக்க கிடைச்சா அதில் வர்ற கவிதைகள், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த இதயம் பேசுகிறது அப்படின்னு ஒரு இதழ் வந்துட்டு இருந்தது, மணியன் நடத்தினது. அதில் ஒரு தொடர் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, வடக்கே திரும்பும் காவேரி அப்படின்னு ஒரு தொடர் வந்துட்டு இருந்தது. அதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் முதல்ல ஒரு கவிதை போடுவாங்க. அந்த கவிதையெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கும், நோட்டில் எழுதி வச்சுக்குவேன். அப்புறம் ராணி புத்தகம் எங்கேயாவது கிடைச்சுன்னா அந்த கவிதைகளெல்லாம் எழுதி வச்சு வாசிக்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. அவங்க மற்றவங்க வாங்கிட்டு வருவாங்களே கொடுத்தவங்க. அப்போ எனக்கு இப்படித்தான். அப்போ அதோட இன்ஸ்பிரேஷனில் எழுதினேன். இது தவிர மற்ற எதுவும் தெரியாது, இப்படி இருந்தது. அப்போ அது சொல்லிட்டு சரி இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்ஜியோட புலரி அந்த தொகுப்பு கொடுத்தாங்க. ராஜசுந்தரராஜனுடைய உயிர் மீட்சி கொடுத்தாங்க. அதை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன அப்படி. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அந்த நோட்டை எங்கிட்ட திரும்பி அடுத்த நாளே கொடுக்கும்போது ராம்குமார் சொன்னார், இதை நீங்க இந்த தொகுப்புல படிச்சு பாருங்க, அப்போ உங்களோட இதெல்லாம் கவிதை எல்லாமே தெரியும், அதெல்லாம் கிழிச்சு போடணும் அப்படின்னு தோணும், அப்படின்னு உங்களுக்கே தோணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தொகுப்பு நான் படிச்சதுக்கப்புறம் என்னுடைய தொகுப்பு கிழிச்சு போடுறதுக்கெல்லாம் எனக்கு தோணவே இல்லை, எரிச்சிட தோணுச்சு. உடனடியாக நான் அதை எரிச்சிட்டேன். அதே அந்த எரிக்கப்பட்ட சாம்பலில் இருந்து உருவானவன் தான் ஷாராஜ். கல்யாண்ஜி தான் உங்களுடைய முதல் இல்லை ஆஸ்தான எழுத்தாளர் கல்யாண்ஜியோ ராஜசுந்தரராஜனோ அல்ல. இலக்கியம் அப்படிங்கிறத நான் அறிமுகமானது அவங்கள் மூலமாக தான். இன்னமும் அந்த தொகுப்பு இருக்கிற கவிதைகள் எல்லாம் அவ்வளோ ஞாபகத்தில் இருக்கு. அது சின்ன சின்ன கவிதைகளாகவும் இருக்கும், அவ்வளோ ஆழமாகவும் இருக்கும், அப்படியெல்லாம். அப்போ அதனால அது தொடக்கம் எனக்கு. அதற்கு பிறகு நான் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே வந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இந்த கமர்ஷியல் சைடில் நான் வாசிச்சதெல்லாம் குறைவு. அதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், 17 வயசு அப்படிங்கும்போது அதுவும் கிராமத்தில் புத்தகங்கள் அதிகமாக கிடைக்காது. ஒரு 10வது படிக்கும்போது ராஜேஷ்குமார் அந்த மாதிரி கமர்ஷியல் ஒன்று, பாலகுமார் இதெல்லாம் படிச்சிருப்பேன். ரொம்ப குறைவு, இன்னைக்கு விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் வாசிச்சிருப்பேன். வரலாற்று நாவல்கள் நான் வாசிச்சதே கிடையாது. சாண்டில்யன், கல்கி இந்த மாதிரி எல்லாம் நாவல் வாசிச்சதே கிடையாது. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, இது வரைக்குமே வாசிச்சது கிடையாது, விருப்பமும் இல்லை. இந்த 17 வயசுல எனக்கு இலக்கியம் அறிமுகமானதுனால அதில் எனக்கு ஈர்ப்பு உடனடியாக இலக்கிய வாசிப்பு தான் எனக்கு தொடர்ந்தது. அப்போ சிற்றிதழ்களுடைய அறிமுகமும் அப்படியெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு அது வாசித்த அனுபவத்தில் எனக்கு என்னன்னா, இப்போதைக்கு எனக்கு வெறும் இன்ஸ்பிரேஷனுங்கிறது மட்டும் இல்லாமல் குருமார்கள் இருக்காங்க எனக்கு. நான் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமுள்ளவன் அப்படிங்கிறதுனாலையும் கூட இருக்கலாம். குருநாதர்களை நான் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் எல்லாத்துலேயுமே, எழுத்துலையும் சரி, ஓவியத்திலும் சரி. எழுத்தை பொறுத்தளவில் எனக்கு மானசீக குருநாதர்கள் அப்படின்னா புதுமை பித்தனும் பாரதியும். கதைக்கு, சிறுகதைக்கு புதுமை பித்தன், கவிதைக்கு பாரதி. அதே மாதிரி ஓவியத்தில்னா எனக்கு 3 குருநாதர்கள் இருக்காங்க. வரிசைப்படி சொல்லணும்னா பாப்லோ பிகாசோ, ஹென்ரி மத்திஸ், அப்புறம் எஃப்என் சௌசா. அதே மாதிரி ஆன்மீகத்தில் எனக்கு குருநாதர்கள்னா ஓஷோ, விவேகானந்தர். இப்படி எல்லாருமே என்னுடைய மானசீக குருநாதர்கள். அவங்கள எடுத்துக்கிட்டு தான் உணர்கிறேன். இதுக்கு தவிர கூடுதலாக எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதிகமாக லட்சியவாதம்னா பாரதிக்கு பிறகு நவீன கவிதையில் எனக்கு ஆத்மானம். என்ன காரணம்னா, அவர் தான் தமிழில் முதல் எதிர்கவிஞர் அப்படி சொல்லுவேன். நானும் ஒரு எதிர்கவிஞன் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு அவர் ஒரு முன்னோடி அப்படிங்கிற விதத்தில் அவர் எனக்கு ரொம்ப ஆதர்சமாக இன்றளவும் இருக்கார். அதை தாண்டியும் இன்றைக்கு கவிதை தமிழ் கவிதை வந்துருச்சு, ரொம்ப வந்தாச்சு. ஏன் இப்போ நான் எழுதின கவிதை உட்படவே சொல்லலாம். இருந்தாலும் அவங்க முன்னோடிகளுடைய இடம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க நமக்கு ஒரு லட்சியவாதிகளாக இருக்கிறது, அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா, அப்படி ஒன்று. ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒன்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஓவியர் குருநாதர்கள் எம்எஃப் ஹுசேன் இருந்தார், அதை நான் சொல்றேன். ஆனால் பிற்காலத்தில் அவர் தாண்டி அந்த இடத்த நான் ஒன்றும் பண்ணல, அந்த இடத்த எஃப்என் சௌசா காலி பண்ணிட்டார். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எஃப்என் சௌசா தான்.
ஆனா இன்னமும் அவர் தொடக்கநிலை குருநாதர் உசேன் தான்ங்கிறத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மரியாதை மதிப்பு எப்பவும் இருக்கு. அதுல எல்லாம் நிறைய இருக்காங்க, எனக்கு பிடித்த மேதைகள்லாம் இருக்காங்க ஒவ்வொன்றுலையும். ஆனா ஆத்மானாமும் அதே மாதிரியாக குருநாதர் இல்லைன்னாலும் இன்றளவும் எதிர்கவிஞர் அப்படிங்கிறதுல அவர் தான் எனக்கு ஒரு ஆதர்சமாக இருக்காரு, முன்னோடியாக இருக்கார், மதிப்புக்குரியவராக இருக்கார். இன்றளவும் உங்களை பாதித்த ஒரு நாவல், அது ஒரு புத்தகம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது, வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒண்ணு குற்ற உணர்ச்சியோட அதையும் சொல்லணும். முகநூல்ல பல தடவை. நான் ஒரு வாசிப்பு சோம்பேறி இலக்கியத்தை பொறுத்தளவுல அப்படின்னு சொல்லலாம். அது பிற்காலத்துல ஆனதுதான். முதல்ல வாசிப்புன்னா பேய் வெறியோடு இருந்தேன் அப்படின்னே சொல்ல முடியும். அதை பத்தி என்னுடைய ஒரு சிறுகதையிலேயே குறிப்பிட்டிருக்கேன். எலிகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில சொல்லியிருப்பேன். வாசிப்புல எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அப்போ கிடைச்சாலாம் வாசிப்போம். தேடி தேடி வாசிப்போம். அந்த அளவுக்கு இருந்தது. நான் சொல்றது 2000 காலகட்டம். அப்படி புத்தகங்கள் எல்லாம் இப்படி வராம, இந்த பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் எல்லாம் இல்லாம, புத்தகங்கள் நமக்கு கிடைக்காது. லைப்ரரியில தேடி போய் வாங்கணும். அவ்வளோ குடுத்து காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாத சூழல் அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ ஆனாலும் அதை மீறி வாசிச்சுட்டு இருந்தோம். அப்படி ஒண்ணு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்துல நான் வாசிச்சது நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருப்பேன். அது மட்டுமல்ல, அந்த எலிகள் கதைகள்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு வாசிப்புல அவ்வளோ ஆர்வமா இருக்கு. அவ்வளோ நல்ல புத்தகங்களும் இருக்கு. அதுவும் லைப்ரரிக்குள்ள போனோம்னா அவ்வளோ இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, எழுதுறத நிறுத்திட்டு ஆயுட்காலம் முழுக்க வாசிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அப்படி இருந்தேன் அந்த கட்டம். ஆனா பிற்காலத்துல என்னன்னா, இந்த வாசிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இலக்கிய வாசிப்பு ரொம்ப தேர்ந்தெடுத்து தேவையான மட்டும் வாசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் இலக்கியத்துக்கு தவிர அப்பாற்பட்டு, குறிப்பாக நான் தாந்திரீக ஓவியத்துக்கு நவீன தாந்திரீக ஓவியனாக ஆனது அப்படிங்கிறது 2010க்கு பிறகுதான். அப்போ நான் தாந்திரிகம் சம்பந்தமாக என்னுடைய தேடல் விரிவான தேடல்களா இருந்தது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 துறைகள்ல நான் தேட வேண்டியதாக இருந்தது. வெவ்வேறு துறைகள். அப்போ அதையெல்லாம் வாசிக்க வேண்டியதா இருந்து, தமிழ்ல சொல்லப்போனா அதுக்கான நூல்கள் இல்ல. ஆங்கிலத்துல தான் வாசிக்க வேண்டியதா இருந்தது. அப்ப தேடி தேடி நிறைய வாசிச்சேன். ஆங்கிலத்துல இன்னொன்னு என்னன்னா, ஆங்கிலத்துல நிறைய நூல்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம, அப்போ நான் இணையம் வந்துருச்சு எனக்கு. அதுக்கு நான் வந்துட்டேன். அப்போ மின்னூல்களாக நிறைய கிடைச்சது. இலவச நூல்களாக நிறைய கிடைச்சது. ஏராளமாக. என்கிட்ட ஒரு டிஜிட்டல் லைப்ரரியே இருக்கு. அந்த அளவுக்கு சேகரிச்சு வச்சிருந்தேன் எண்ணம்போட. அப்படி அந்த அளவுக்கு புத்தகங்கள் இருந்து அதெல்லாம் தேடி தேடி இன்னமும் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இலக்கியம் தவிர நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுல இன்னமும் அதே வாசிப்பு பேய் வெறி வாசிப்பு இருக்கு. நிறைய வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு தேவையும் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இலக்கியத்து மேல எனக்கு என்னவோ ஒரு சலிப்புன்னு சொல்ல முடியாது. வாசிக்க கிடைச்சா எனக்கு அதை வாசிக்க தான் தோணுது. ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. ஏன்னா நான் ஒரு எழுத்தாளர், வெறும் வாசகன் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளனும் கூட. அப்போ கட்டாயம் நான் வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு, இப்போ கண்டெம்பரரி எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும் அது. ஆனா நான் அதுல பற்றாக்குறையா இருக்க, ரொம்ப புவரா இருக்கேன். அதனால நான் வெளிப்படையா சொல்றேன், நான் குற்ற உணர்ச்சியோட இது ஒரு பாவ மன்னிப்பா கேட்டுக்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். ஆனாலும் முக்கியமான நூல்கள் அதெல்லாம் பார்க்குறேன். இதழ்கள் வர்றது அப்பப்போ ஓரளவுக்கு அப்டேட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஆனா அதுவும் சொல்லும்படியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு புத்தகம் பத்தி, அல்லது இப்ப தமிழ்ல எப்படி இருக்கு போக்குகள், ஒரு கவிதை போக்கு எப்படி இருக்கு, அல்லது சிறுகதை போக்கு எப்படி இருக்கு, இல்ல தமிழ்ல இப்ப எந்த அளவுக்கு எழுதிட்டு இருக்காங்க, அதை பத்தி ஒரு கட்டுரை கொடுங்கன்னா என்னால கொடுக்க முடியாது. அது ரொம்ப தப்பான ஒண்ணு. ஏன்னா 30 ஆண்டு காலமா இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். இன்னும் 35 ஆண்டு காலமா எழுதிட்டு இருக்கேன், இன்னமும் இருக்கேன் போது அதான் ஒரு கட்டுரை கூட என்னால கொடுக்க முடியாது. ஆனால் நவீன ஓவியம் பற்றி கேட்டீங்கன்னா, நான் பெரிய பெரிய வால்யூமா என்னால புத்தகங்கள் எழுதி கொடுக்க முடியும், நூல்கள் எழுதி கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இப்போ ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப நாள் எனக்கு தவணையாக இருந்தது. இது தள்ளி போடலாக இருந்தது. என்னன்னா, எனக்கு இப்போ சிறுகதைகள், நாவல்கள், கவிதை தொகுப்பு, மொழிபெயர்ப்பு, சிறார் நூல் எல்லாம் வந்துருச்சு. கட்டுரை நூலும் ரொம்ப தாமதமாகி இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் என்னுடைய முதல் கட்டுரை தொகுப்பே வந்தது. ஆனா ஓவியத்தை பொறுத்தளவுல என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மரபு ஓவியமாகட்டும், செவ்வியல் ஓவியமாகட்டும், உலகளாவிய ஓவியம், இந்திய ஓவியம், உலகளாவிய ஓவியம், எல்லாத்த பத்தியும் எனக்கு எவ்வளவு தெரிய முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். லட்சக்கணக்கான ஓவியங்களை நான் பார்த்திருக்கேன். என்னால அது ரொம்ப பெருமையோட இல்ல, மகிழ்ச்சியோட சொல்ல முடியும். குதூகலமாக. ஏன்னா ஓவியம், நான் எப்பவுமே சொல்லேன்னா, எழுத்து எனக்கு வதை, ஓவியம் எனக்கு கொண்டாட்டம். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னோட முத்திரை வாசகங்கள்ல ஒண்ணு. அதனால ஓவியத்தை பார்க்கறது, ஓவியத்தை பத்தி பேசுறது எல்லாமே எனக்கு எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கிறதுனால அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன், நிறைய தேடி இருக்கேன், பார்த்திருக்கேன். பிக்காசோ அவரு வாழ்நாள்ல மொத்தமா பண்ணின ஒர்க், பெயிண்டிங் மட்டும் இல்ல, அவரு சிற்பி, எல்லாமே நவீன சிற்பங்கள், அது செராமிக்ஸ் அப்படி இப்படின்னு அந்த கேட்டகரியில என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணினவர். அப்போ அது எல்லாமும் கலைப்படைப்புகளை சேர்த்துனா மொத்தம் 50,000க்கும் மேற்பட்ட படைப்புகள் பண்ணியிருப்பார். பெயிண்டிங்ல ஆயிரக்கணக்காக இருக்கும். என்கிட்ட அவருடைய ஓவியங்கள் மட்டும் 3000 ஓவியங்கள் இருக்கு, கலெக்ஷன்ல வச்சிருக்கு. எப்படின்னா பாத்துக்கங்க. அதே மாதிரி மத்தீஸோடது கிட்டத்தட்ட 1000 இருக்கும். சவுசாவோட, எஃப்என் சவுசாவோட 1000 இருக்கும்.
சௌசாவுடைய கோட்டோவியங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான கோட்டோவியங்கள். அவர் கோட்டோவியங்கள் மட்டுமே 10,000 வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இருக்கும் அப்படின்னு. அவ்வளோ வரைஞ்சிருக்காரு சௌசா. அப்படி அப்போ அதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அதே மாதிரி இந்திய நவீன ஓவியங்கிறதுனால நவீன ஓவியம் பற்றி மட்டுமல்ல, நவீன ஓவியர்கள் எல்லாமே பொதுவாக இந்திய நவீன ஓவியர்கள் நம்ம முன்னோடிகளும் சரி எல்லாருமே மரபை கற்றுக்கிட்டு அதிலிருந்து உள்வாங்கி வந்தவங்க தான். அதோட முக்கியத்துவம் எல்லாம் உணர்த்தப்படுது. பொதுவாகவே நான் ஓவியம் பற்றியெல்லாம் கூட பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். எழுத வந்தபோது இலக்கியத்துக்கு வந்தபோதே எங்களுடைய மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, இங்கே எங்கள் ஊரை சார்ந்த கோவை ஞானி அந்த அந்த மாதிரியானவங்க, அல்லது நாஞ்சில் நாடன் இவங்களோட எல்லாம், அப்பெல்லாம் நாஞ்சில் நாடன் இங்கே வந்துட்டார், கோவைக்கு பணிக்கெல்லாம் வந்துட்டார். அவங்களெல்லாம் பார்த்து அவங்ககிட்டலாம் பேசி பழைய அவங்க சொல்கிற வழிகாட்டுதல்கள்லாம் தான் வந்தோம் நாங்கள். அவங்க எல்லாமே சொன்னது என்னென்னா, மரபில் வேரூன்றி நவீனத்துவத்தில் கிளை விரிப்பது அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. அந்த வாசகம் ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் ஆழமாகவும் பதிஞ்ச ஒன்று. அப்போ அதோட முக்கியத்துவம் எல்லாம் போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியெல்லாம் இருக்குது. அது நவீன ஓவியத்திலையும் அதை கடைப்பிடிக்கிறோம். அப்போ இந்திய மரபுகளையும் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்படிதான் நான் வரைகிறதும் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் கூட. அப்போ இந்த அடிப்படையில் வெகு நாள் தாமதமாக தள்ளி போடப்பட்டிருந்த அந்த ஒன்று, நான் எனக்கு அந்த ஓவியம் பற்றி எழுதணும்னு தெரிஞ்ச மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் நான் இந்த பேசுறதெல்லாம் கேட்கும்போது, இவ்வளோ பேசுகிறேன் நீ இது எழுதேன் அப்படின்னு. இதெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இல்லை, குறைவாக இருக்கு. இங்கே இலக்கியம் பற்றி நமக்கு சொல்றதுக்கும் பட்டுக்கும் போதுமான அளவுக்கு இருக்காங்க. விமர்சகர்கள் கட்டுரைகளாக தர்றாங்க நமக்கு. கவிதைன்னா எப்படி எழுதணும், சிறுகதை எப்படி, அதுவே கற்றுக்கிற குறைவாக இருக்குது. இருந்தாலும் அது சார்ந்த விமர்சனங்கள் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஓவியம் பற்றி சொல்றதுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இலக்கியத்தில் எழுதுறதுக்கு நிறையா இருந்ததுனால அதை எழுத முடியாமல் இருந்தது. இப்போ இந்த கடந்த ஒரு 3 மாதமாக என்னோட குருநாதர்கள் பற்றி எழுதியே ஆகணும் அப்படின்னு 3 பேர் தோடுதல. இப்போ பிக்காசோவோடையது இன்னும் எழுதலை. எஃப்என் சௌசாவோடைய முதல்ல எழுதி முடிச்சிட்டேன், மத்தியஸோட எழுதி முடிச்சிட்டேன். பிக்காசோவோட எழுதுற கொஞ்சம் இன்னும் அதிகமாக, ஏன்னா அவர் பெரிய ஒர்க்கு, நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர், நிறைய 50,000 படைப்புகள் பண்ணியிருக்காங்க சொல்லணுமா. அதில் இன்னமும் நாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்டடி பண்ணி விரிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பொறுமையாக வச்சுருக்கேன். மற்ற 2ம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிஞ்சுது, செகண்ட் டிராஃப்ட் முடிஞ்சா அது அச்சுக்கு போகும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதுக்கு இடையில இவங்களுடைய நவீன ஓவியம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு மரபு அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தணும். எனக்கு மட்டுமல்ல, அது ஓவியர்களுக்கும் இல்லை ஓவியம் சார்ந்தவங்களுக்கும், ஓவிய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், என்னை மாதிரி சுயமாக கற்றுட்ட சுய கற்பிப்பு ஓவியர்கள், செல்ஃப் டாட் பெயிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் உபயோகரமாக இருக்கணும். மரபின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக, மரபு ஓவியங்களின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக அப்படின்னு. நான் அதுக்காக எல்லா மரபுகளையும் அப்படியே ஏற்றுக்கிறதுனால, மரபை அப்படியே கண்மூடித்தனமாக வழிபடுறது அப்படி அந்த கேட்டகரி அல்ல நான். அதில் என்ன முக்கியத்துவமான மரபுகளை மட்டும் எடுத்துட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது, நவீன ஓவியர்கள் எந்த அளவுக்கு அதில் உள்வாங்கிக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம், அதாவது சுவீகரிச்சுக்கலாம்னு தமிழில் சொல்லலாம். அது அப்படி உள்ளதை மட்டும் தேர்ந்தெடுத்து செலக்டிவ், அந்த டைட்டிலே அப்படித்தான் இருக்கும். தலைப்பே நூலுக்கு நவீன ஓவியர்களை கவரும் இந்திய ஓவிய மரபுகள், அதுதான் அதோடைய தலைப்பு. அதில் ஒரு 10-12 மரபுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை பற்றி விரிவான கட்டுரைகள், அத்தியாயங்கள் ஒவ்வொன்றும் மத்தியும் தனித்தனியாக அது ஒரு நூலாக எழுதியிருந்து, இப்போ அது மட்டுமல்ல, நூலாக வர்றதை விட ஒரு இதில் ஏதாவது தொடரா வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பட்டுச்சு. அப்போ அதுக்கு என்னுடைய மதிப்புக்குரிய நண்பரும் பேராசிரியருமான கதிரவன் கணேசன், அவர் கேரளாவில் எங்க ஊர் பக்கம் இருந்தவர், பொற்றாமரை அப்படிங்கிற ஒரு இணைய இதழ் நடத்திட்டு இருக்காரு. அது ஆய்வு இதழ். அப்போ அதனால சிறுகதை, கவிதை, இலக்கியம் பற்றி எல்லாத்த பற்றியும் ஆய்வு தொடர்கள் நிறைய வரும், படைப்புகளும் வரும். இருமொழி இதழ், மலையாளம் தமிழ் இருமொழி இதாக வருது. அப்போ நானும் இந்த ஆய்வு ரீதியாக இந்த கட்டுரைகள் எழுதி வருவதனால இந்த தொடர் வர்றதுக்கு மிக பொருத்தமான இதழ் பொற்றாமரை தான் அப்படின்னு பட்டது. அவர் ஓவியத்தை கொண்டாடுறவர், ரொம்ப நேசிக்கிறவர் அப்படிங்கிறதுனால அந்த விதத்துலையும் சரி, 2 விதத்துலையுமே அப்படின்னால அது அங்கே கொடுத்துருந்தேன். இப்போதான் நேற்றுக்கு அந்த முதல் இதழ் வெளியாயிருச்சு, நேற்று தான் வெளியாகிருக்கு. என்னுடைய அந்த நூலுடைய முன்னுரையும் முதல் அத்தியாயம் மதுபானி ஓவியங்களை பற்றின முதல் அத்தியாயமும் வந்திருக்கு. அது இன்னை தொடர்ந்து வரும். அநேகமாக அடுத்த ஆண்டில் ஓவியங்கள் பற்றின கட்டுரைகள் வரலாம். ஓவியங்களை பற்றி வர வேண்டியது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும் முக்கியமாக, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த நேரங்களுக்கு முன்னாடி சொன்னார், தமிழில் ஓவியங்களை பற்றி நான் நூல்கள் வந்தே குறைவன் சொல்லியிருக்கேன். ஒரு முன்னோடி எழுத்தாளரான மதிப்பிற்குரிய விட்டல் ராவ் அவர்கள், நாங்கள் 2 பேர்த்த பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரே சமயம் எல்லா கோயம்புத்தூர் இருந்ததுனால அந்த பேச்சு அந்த பேர் வந்துடுச்சு. அவர் காலவெளி அப்படிங்கிற ஒரு நாவல், அதுதான் ஓவியம் சம்பந்தமாக, நவீன ஓவியம் சம்பந்தமாக தமிழில் வந்த முதல் நாவல். அதற்கு பிறகு இன்னொருத்தரும் எழுதியிருக்காங்க, சி மோகன் ஒரு நாவல் எழுதியிருக்கார், விமர்சகர், அவரும் தெரிந்தவர் தான் சி மோகன். புனைவெளின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல அருமையான சிற்றுதல் ஓவியத்துக்கெல்லாம் எதுங்க, ஆமா, அது அவருடைய நூல். ஒரு சிற்றுதல் நடத்தினார்,
புனைவு வெளின்னு நினைக்கிறேன். அல்லது ஒருவேளை இருக்கலாம் இந்த மாதிரி தோணுனா, நல்லா கொஞ்சம் அகலமாக ரொம்ப நல்ல கெட்டியாட்டில் அருமையாக ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணினாரு. அதுவும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் "ஓநாய்க்குள்ள சின்னத்த" மொழிபெயர்த்ததே அவர் தானே. சீமான். அப்ப அதனால அவர் பேர அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்றேன் நானு. இப்படித்தான் குறைவா தான் வந்திருக்கு. அடுத்த ஆண்டுல ஓவியம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு புத்தகத்துக்காவது அவரு எனக்கு இடம் ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஷாராஜ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அதாவது அவார்டுக்காக படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு உங்களுடைய நாவல்கள் இறுதி வரைக்கும் போகுது, இல்ல பரிசு வாங்குது. ஸோ ஷாராஜ் என்பவர் என்ன ஒரு போட்டிக்காகவே நாவல் எழுதுறவரா? நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிவிடணும். இப்ப நான் எழுதுறது அப்படிங்கிற போட்டிக்காக எழுதுறதுங்கிறது கண்டிப்பாக அது போட்டிக்காகத்தான். நாவல்களை பொறுத்தளவுல இதுவரை 6 நாவல்கள் வெளியாயிருச்சு. இதுல ஒரு 5 நாவல்கள் போட்டிக்காக எழுதினது மட்டும்தான். ஒரு நாவல் "வானவில் நிலையம்ங்கிற" தலைப்புல எழுதப்பட்ட என்னுடைய 2வது நாவல். என்னோட முதல் நாவலே போட்டிக்கு எழுதப்பட்டதான் "பெருந்தொற்று". அது பரிசு கிடைக்கல. ஆனாலும் தொடர்ந்து எழுதின எல்லாமும் போட்டிக்காகத்தான் எழுதினேன். அதுல சிலது சமயம் சார் சொன்ன மாதிரி பரிசு கிடைக்கும், இல்லாட்டி ஃபைனல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. "வானவில் நிலையம்" மட்டுமே போட்டிக்கு அல்லாமல் எழுதப்பட்டது. அது பெஞ்ச் செயலிக்காக எழுதினது. மற்றெல்லாம் ஏன் எழுதுறேன்னா, என்னுடைய பணத்தேவைக்காகத்தான் எழுதுறேன். முதல்லலாம் போட்டிக்கு தமிழ்ல நாவல் போட்டி, சிறுகதை போட்டிகள் நிறைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருக்கு. 90களிலிருந்தே இருந்தே குறிப்பாக ஜனரஞ்சக இதழ்கள் கல்கி தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் மற்ற பத்திரிகைகள் தொடர்ந்து நடத்தலாம்னு அப்பப்போ நடத்துவாங்க, அப்படி இருக்கும். வாரமலர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ கல்கியில நான் முதல் பரிசு வாங்கல, ஆறுதல் வந்திருக்கு. வாரமலர் போட்டியில சிறுகதையில 98லையும் 2002லையுமாக 2 தடவை முதல் பரிசு வாங்கியிருக்கேன். அந்த 2 தடவையுமே என்னன்னா, அந்த கதைகள் அனுப்பும்போது சொல்லிட்டே அனுப்புனேன். இதற்கு தான் கண்டிப்பா முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே அனுப்பி வாங்கினேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த போட்டின்னா என்ன, எப்படிப்பட்ட இப்ப சூழல் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை அனுப்புனா பரிசு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. அதுதான். இப்ப சார் கேட்டதுமே அவார்டுக்காகவே எழுதுறேன்னு சொன்னேன். அதுவும் அப்படிதான். இது கிடைச்சா அவார்டு, இப்படி இந்த படம் எழுதுனா அவார்டு பண்ணணுமா கிடைக்கும் அப்படின்னா அது அது தெரிஞ்சு பண்றது. அவ்வளவுதான். அந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு இயல்பாக வரும். இப்ப நான் மட்டும் இல்லாம அந்த கட்டங்கள்லயே அவங்களையும் சொல்லணும். கல்கி அந்த மாதிரி ஜனரஞ்சக பத்திரிகையில நாராயண கண்ணகி, இப்போ நல்ல பிரபலமாக தெரிஞ்ச பெயர் தான். ஐஸ்வர்யன்னு ஒருத்தர், அவர் இப்போ அதிகமாக எழுதுறாரா என்னன்னு தெரியல, இலக்கிய செயலில் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ஜனஞ்ச பத்திரிகையில் அந்த செயலில் அவருடைய பேர் தெரியும். இவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு நண்பர் அதிக பழக்கம் இல்லைனாலும் நெய்வேலி பாரதி குமார் ஒருத்தர், அவரும் தொடர்ந்து அவரும் பரிசுகளுக்காகவே எழுதுவார், போட்டிகளுக்காக மட்டுமே எழுதுவார், சாதாரணமாக எழுத மாட்டார். சிறுகதைகள் சொல்றேன். பாரதி குமாரன் நாவல் எழுதுவரில் இவர் நாராயண கண்ணகி தொடர்ந்து நாவல் எழுதியிருக்காரு, நடந்த நாவல் இருப்பார். அவரும் நாராயண கண்ணகி பொறுத்தளவில் போட்டிகளுக்காக மட்டுமே எழுதக்கூடியவர். சிறுகதை நாவல் எல்லாமே அப்படி அந்த மாதிரியான ஒன்று. இவங்க எல்லாம் கொஞ்சம் நமக்கு நேரடியாக பழக்கம் இல்லைனாலும் இது தெரியும். என்னை பொறுத்தளவு போட்டிகளுக்கு எழுதுறது அப்படிங்கிறது முதல்லலாம் இல்லை, கலந்துக்குவேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு சூழ்நிலை காரணமாக, என்னுடைய தேவைகள் காரணமாக இந்த 2020 நான் இடைக்காலத்தில் எழுதாம இருந்தேன். 2010 இலக்கியத்திலிருந்து ஒதுங்கி துறந்து போய், இப்போ பிரபலமான ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பெருமாள் முருகன் அந்த பிரச்சனை ஆன போது, மாதவர்பாவன் பிரச்சனை ஆன போது பெருமாள் முருகன் என்கிற எழுத்தாளன் இறந்து விட்டான் அப்படின்னு. ஆனா அது பெருமாள் முருகன் சொன்னதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். முன்னூர்ல கூட பாத்தீங்கன்னா 2016 என்னவோ ஷாராஜுக்கு 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலின்னு கூட ஒரு பதிவு நானே போட்டிருப்பேன். அப்படியெல்லாம் கூட இருந்தது. நான் அவர் சொல்றதுக்கு முடியாது. அது என்ன, பெருமாள் முருகனுக்கு வெளியில இருந்து வந்த பிரச்சனைகள், எனக்கு இலக்கியத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு அப்படிங்கிற வெறுப்பு. அதுக்காரமா அதை விட்டு ஓவியத்துறைக்கு போயிருந்தேன். அப்புறம் எழுதவே இல்லை. பிறகு 2017 எதிர்பாராத ஒரு விபத்து. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை பயணம் எல்லாமே முடங்கிருச்சு. அப்ப நான் வீட்ல சும்மா வேற பெயிண்டிங் பண்ண முடியாத சூழல். அப்ப மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு வந்தேன். அப்ப எழுத வரும்போது தான் திரும்ப சரி, சிறுகதைலாம் எழுதிட்டு மேல பெருசா நாவல்கள் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு பணத்தேவையும் இருந்தது. அப்ப போட்டிகளும் அறிவிக்கப்பட்டது. முதல்லலாம் அவ்வளவு இருக்க நாவல்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. அப்போ அதுவும் இலக்கிய தரப்பில் இருக்காது. ஒருவேளை ஜனரஞ்சகத்தில் இருக்கலாமா இருக்கும். எனக்கு அந்த சைடு வீக். ஜனரஞ்சகத்தில் நாவலெல்லாம் எழுதுறதுக்கு தேர்வு இல்லை. அப்போ நான் கலந்துக்கிட்டேன். அப்போ பரிசு மற்றதெல்லாம் அடுத்து 1, 2 கிடைச்சதுனால தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு புறம். ஆனா அதுல எல்லாத்தையுமே நான் திரும்ப குறிப்பிட்டிருப்பேன், என்னுடைய நாவல்கள்ல போட்டிக்காகத்தான் எழுதுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து எழுதிட்டு இருப்பேன். ஆனால் ஒண்ணு, போட்டிக்காக எழுதுறதுனால காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. சிலது அந்த தவிர மட்டும் பண்றது இல்லை நான். ஆனா சிறுகதைகள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா போட்டிக்காகன்ட்டு நம்ம வலிய திணிச்சு எழுதும்போது அதோடைய தரம் இல்லாம போயிடும். அப்போ சிறுகதைன்னா அது கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு 10 பக்கம் அல்லது நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் எழுதிருக்கலாம், அல்லது ஒரு வாரம், அவ்வளவுதான். ஆனா நாவல்ங்கிறது பெரும் உழைப்பு அப்படிங்கிறதுனால அது ஒட்டுமொத்தமா வேஸ்ட் ஆச்சுன்னா பல மாத உழைப்பு வீணாகும். அதனால அதுக்கு தயாராக இல்லை நான். போட்டிக்காக எழுதினாலும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அதுக்கு இன்னும் அழுத்தி அதோட விவரங்களை பிறகு சொல்றேன், அப்படித்தான் எழுதுவேன். இது நான் எனக்காக சொல்லலை,
நாவல் எழுதக்கூடிய, போட்டிக்காக எழுதக்கூடிய மற்ற படைப்பாளிகளுக்காக இந்த கவனத்துக்காக சொல்றேன். பெரும் உழைப்பு போடுறீங்க, அது வீணாகக்கூடாது அப்படிங்கிறது. இதுல இன்னொன்றும் சொல்லணும். நாவல் எழுதுற முயற்சி அப்படிங்கிறது 2000 ஆண்டு காலத்துல இருந்து, மில்லேனியத்திலிருந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு அது முடியல. ஏன்னா பல தடவ முயற்சி 2000லேருந்து எனக்கு நான் பண்ணிட்டு இருந்த கமர்ஷியல் பெயிண்டர் வேலை போயிடுச்சு. ஃப்ளக்ஸ் போர்டுகள் வரவால என்னுடைய வேலையை இழந்துட்டேன். அப்புறம் முழு நேர எழுத்தாளனாக ஆகலாம் அப்படின்னு. அப்ப தெரியும் அத நம்பி பொழைக்க முடியாதுன்னு. இருந்தாலும் எல்லாரும் நண்பர்களும், வீட்ல எல்லாரும் அறிவுரை சொன்னாங்க. அதையும் மீறி அந்த ஒரு கனவோட தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில சும்மா தான் இருந்தேன் வீட்ல அப்படிங்கிறதுனால எழுதுறதுக்கு முயற்சி. 1 நாவல் 2 நாவல்ல 1 மாதம் 2 மாதம் இல்ல. 2000லிருந்து 2006, 8 காலம் கட்டம் வரை பல முயற்சிகள் நாவலுக்காக எடுத்தேன். ஒரு 6, 7 நாவல்கள் இருக்கும். வெவ்வேறு நாவல்கள் எழுத முயன்று எல்லாம் தோல்வி அடைஞ்சது. எது மட்டும்னா கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நூற்றுக்கணக்கான பக்கங்கள எழுதி வீணாக்கும். ஏன்னா, நான் ரொம்ப அதிருப்தியாளன். திரும்ப திரும்ப ஒரு அத்தியாயத்துக்கு 4 டிராஃப்ட், 5 டிராஃப்ட் எழுதுவேன். அப்படின்னா பார்த்துக்கங்க. இப்ப எவ்வளவு வீணாயிருக்கு. எதுவுமே கம்ப்ளீட் ஆகல. அப்போ எனக்கு அந்த 2008 அந்த வாக்குல எனக்கு இனிமே நான் ஆயுள் முழுக்க எனக்கு நாவலே எழுத முடியாது அப்படிங்கிற எனக்கு தோற்றம் இருந்தது. அப்புறம் ஒரு தடவ கேட்டிருக்கும்போது அப்பதான் 2006ல இருந்து எனக்கு கோமு பழக்கமா இருந்தாரு. கோமு நண்பர். கோமு பழக்கமா இருந்தாரு. அதுவும் எழுத வந்ததுலருந்து எங்களுக்கு தெரியும் நேரடியா. அப்போ வந்து எழுத்து மூலமாக தெரியும் ஒருத்தர். நேரடியா பழக்கமானது 2006ல இருந்து. அப்ப அவரும் கேட்டது, "என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதுறதே இல்ல." அவரும் பொத்து பொத்து பாத்து நான் எழுதுற மாரில அப்ப சொன்னாரு. அப்புறம் நீங்க லைஃப் லாங்கா எழுதவே போறதில்ல அப்டின்னாரு. அப்ப கூட நான் சிரிச்சுட்டு, "உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்டேன். ஆமாமா தெரியுது உங்களோட போக்கு பார்க்கும்போதுன்னாரு. அ ய அப்படிதான் இருந்தது நிலைமை. ஆனா இந்த 2020ல நான் திரும்ப எழுதலாம் அப்படின்னு வந்தபோது, அந்த கட்டத்துல ஏன் தோத்தேன் அப்படிங்கிறது எனக்கு புரிய புரிய வந்தது. அப்போ அதிலிருந்து மீள்றது எப்படின்னு, ஏன் என்னுடைய 6 நாவல் முயற்சிகள் தோல்வி அடைஞ்சது முதல்ல அப்படின்னா, எனக்கு நான் நாவல்கள் வாசிச்சிருக்கிறேனே தவிர, நாவல் கலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு காரணம். சிறுகதை, கவிதையெல்லாம் நான் பார்த்து படிச்சு அது ஈஸியா அப்படியே உள்வாங்கிட்டதுனால வந்துர முடியும். ஏன்னா நாவல்ங்கிற பெரிய ஒரு அதுக்கு இது போதாது. அது தனியான ஒரு கலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஆங்கில வாசிப்பு இருக்கிற தமிழ்ல புத்தகங்கள் இல்ல. ஆ நாவல் கலை நான் இன்னைக்கு நாவல் கலைன்னு இப்போ பேர் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ்ல இருந்தவங்க நாவல் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஜெயமோகனுடைய ஒரு புத்தகம் இருந்தது. அத பத்தி அதிகமா விளக்க வேண்டியதில்ல. வாசகர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த நூல் தான். அது ஆனா கலை பத்தி கத்துக் குடுக்கிறதல்ல. நாவல்னா என்னங்கிற ஒரு விவாத நூல் அது. அவருடைய ஒரு அறிக்கை சம்பந்தமாக வந்தது, எழுதப்பட்டதுங்கிறனால அத படிச்சுட்டும் ஒண்ணும் அது முன்னாடியே அது வந்தபோதே படிச்சிருக்கேன். ஆனா அது எனக்கு உதவல. அப்போ அந்த கலைய கத்துக்கணும் அப்படின்னா, ஆங்கிலம் மூலமாக கத்துக்கிட்டேன். நாவல் கலைய கத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு தான் எழுதினேன். இன்னைக்கும் அது நான் ஒரு நாவல் பொறுத்தளவுல, அ இன்னும் சொல்றேன்னா, நான் என்னுடைய ஓவியத்துல நான் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிதையில ஒரு கலைஞனா இருக்கேன்னு சொல்லலாம். சிறுகதையில நான் ஒரு கலைஞன்னு சொல்லலாம். நாவல்ல நான் கலைஞனான்னா எனக்கு கேள்வி இருக்கு. இல்லை நான் இன்னும் கலைஞனாக ஆகல. அதுல ஒரு தொழில்நுட்பனாகத்தான் இருக்கேன். ஒரு டெக்னீஷியனாகத்தான் இருக்கேன். கலை ரீதியான நாவல்னா என்ன அப்படின்னு நான் நினைக்கிறதும், இலக்கிய வாசகர்களுக்கெல்லாம் நன்கு அறியப்பட்டதுமான அந்த தரத்தை, இடத்தையெல்லாம் நான் அடையல. இப்போ ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்மேட் இருக்குல்லையா, அந்த ஃபார்மேட் நாவல்னா என்ன ஃபார்மேட்ல எழுதணுங்கிற அந்த டெக்னிக் எனக்கு தெரியும். அத வச்சு எழுத முடியும். இந்த பெரிய நாவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட சொல்லப்போனா, என்னுடைய அந்த பெருந்தொற்று முதல் நாவல் உட்பட எல்லாமே சிறுகதைகளுக்காக வச்சிருந்த தீம் தான் நாவலாக ஆச்சு. இன்னும் சொல்லப்போனா, அந்த பெருந்தொற்று எழுத முதல்ல வச்சிருந்தது. 2020, 21ல எழுதினேன். நம்ம அது யாவரும் பதிப்பகத்துல சி அந்த கொரோனா சமயத்துல ஒரு போட்டி வச்சாங்க. அது வந்ததுமே. புதுமைப்பித்தன் நினைவுன்னு நெனைக்கிறேன். அல்லது கானாசுவா ஏதோ எனக்கு அது யாருடைய பேர்லன்னு தெரியல. ஞாபகம் இல்ல. இப்ப மறந்திருக்கலாம். ஆனால் அது சிறுகதை போட்டி முதல்ல வச்சாங்க. அப்போ அதுக்கு சிறுகதை சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஒரு நாட் ஒண்ணு வச்சு ஒரு தீம் ஒண்ணு இருந்தது. அத வச்சிருந்தேன். அப்புறம் அத எழுதல. மறுபடியும் பார்த்தா வேற ஒரு குறுநாவல் போட்டி ஒண்ணு அறிவிச்சாங்க. சரி இதுக்கு எழுதலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணேன். அப்புறம் அதுவும் அப்புறம் பார்த்தா அத பத்தி யோசிக்கும்போது இன்னும் பெருசா ஏன் எழுதலாமேன்னு தோணுச்சு. நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறனால, அதுதான் ஒரு சிறுகதை விரிஞ்சு குறுநாவலா போய் அதுக்கப்புறம் நாவலாவே ஆகி பெரிய அளவுல ஒரு 50,000 சொற்கள் கொண்ட நாவல் அது பெருந்தொற்று. அந்த அளவுக்கு விரிஞ்சது. அதே மாரி தான் மாதீஸ்வரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான அனுபவம். என்னுடைய 10 வயசு இருக்கும்போதே நான் கேள்விப்பட்ட எனக்கு நன்கு தெரிந்த ஒரு ஊருக்குள்ள ஃபேமிலியில நடந்த விஷயம். அது அடிப்படையில எழுதினது. நான் அது அந்த முன்னுரையிலே சொன்ன மாரி அதோட காலகட்டத்த கொஞ்சம் பின்தள்ளி வச்சு அந்த நாவல் மாதீஸ்வரி நாவல் எழுதப்பட்டிருக்கும். அதுவும் அப்போ முதல்ல என்னன்னா, ஒரு சிறுகதையாக எழுதணும். 2008ல கூட அது சிறுகதையா எழுதணும் அப்படின்ட்டு கூட வச்சுட்டு இருந்தேன். ஈவன் அந்த கதை பத்தி கூட கோமகிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன். இது எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் அந்த கதை. அது ஒரு சிறுகதையா எழுதத்தான் இருந்தேன். ஆனா அது மறுபடியும் நாவலாச்சு. அப்போ எப்படி இது முடியுது அப்படின்னு கேட்டா, நாவலுடைய கலை என்னன்னு கத்துக்கிட்டதுனால, எப்படி அத விரிக்கிறது, கொண்டு போறது, பெருசு பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ
போட்டிகள்ல என்ன மாதிரி இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அது ஒன்று சொல்லணும். போட்டி கலந்துக்கிறவங்களுக்கு சொல்றேன். இதை பத்தி நான் தொடர்ந்து இந்த அனுபவங்களையும் இது எல்லாமே நான் பகிர்ந்துக்கிறது உண்டு எப்பவுமே. முகநூல்லையோ அல்லது நான் சின்ன சின்ன கட்டுரைகளாகவோ அல்லது என்னுடைய நூல்களுடைய முன்னோர்களையோ கூட சொல்றது உண்டு. அதைத்தான் இப்பவும் சொல்றது என்னன்னா, போட்டிகளுக்கு எழுதும்போது கொஞ்சம் இப்போ எது பொதுவாக சொல்லப்படுதுங்கிற நிபந்தனைகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் பார்த்தா பத்தாது. அதையும் தாண்டி வேணும். ஏன்னா சொல்லப்படாத நிபந்தனைகள்னு இருக்கும். அது பொதுவான ஒண்ணு. அதையும் நாம கணக்குல எடுத்துக்கிட்டு, அப்புறம் அதை எழுதணும். பொதுவான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதையும் ஒண்ணு. அப்புறம் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியா தன்மைகள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நாம இருக்கணும். அத பண்ணுங்க. நாவல்கள பொறுத்தளவுல அவங்க கேட்கறது மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அதுக்கு மேல உங்களுடைய தரம் அப்படிங்கிறதையும் அதுல மெயின்டெயின் பண்ணுங்க. எப்பவுமே இந்த போட்டியில் கிடைக்கலனாலும் வேற ஒரு போட்டிக்கு அனுப்பலாங்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அது ஏன்னு சொல்றேன்னா, ஒரு சிறுகதை எழுதினீங்கன்னா கூட உங்களுடைய உழைப்பு அதிகமாக வீணாகாது. அது சரி அது ஒத்து வரலன்னா நம்ம தூக்கி வீசிறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாவல் பெரிய உழைப்பு. அதனால கவனத்தோட இத பண்ணுங்க. அப்படிங்கிறத அதையும் சொல்லிக்க விரும்புறேன். என்ன பத்தி மட்டும் சொல்ற பத்தாதுல்ல. புதுசா எழுத வரவங்களுக்கும் ஒரு வழிகாட்டு குறிப்புகளா இருக்கும் அப்படிங்கிறனால அதையும் சொல்லிக்க விரும்புறேன். எழுதணும் அப்படின்னு வெகு காலமா மனசுக்குள்ள இருந்த ஒண்ணு. அந்த நாவல் படிக்கிறவங்களுக்கு தெரியல ஒரு கோயில் அதுல வரும். அந்த வேதா மூலமாக வரமலர் ஆசிரியரும் எனக்கு பழக்கமாகி, அதுல வெளியிடுறது இருந்து விட்டேன். அப்படிதான் சொல்லணும். பெரும்ல அனுமார் அந்த சஞ்சீவ மலைய தூக்கிட்டு வந்தது. அந்த சஞ்சீவ மூலிகை அவருக்கு கண்டுபிடிக்க முடியலனால மலைய அப்படியே தூக்கிட்டு வந்தாருங்கிற மாதிரி. அது எங்க பெரியப்பாவுக்கு நடந்தது. இன்னைக்கும் சொல்ற கோயிலோட இது இருக்கும். அவன் ஒரு நாத்தியனாக இருப்பான். ஆன்மீகவாதியாக இருப்பான். அது மதத்தின் பேரால அதிகமான தவறுகள் தான் நடந்துட்டு இருக்கு.